நமது நமோ நாராஜ நமது ஹரிமோ நமோ நாராஜ நமது. வயல் அடக்கலம் நினைவாக இந்த மலர் மாலையை எல் கவிராஜி மாமா அவர்களுக்கு அடைக்கலம் ஐயா நினைவாக மாலை அணிவித்து பெருமை சேர்த்து அன்பு உள்ளத்திற்கு நன்றி உளமார்ந்த வணக்கம். நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயக மூர்த்தி அவருடைய பெருமை என்ன 5 கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி இளம்பரை கோல வயிற்றினை நந்தி மகண்டனை ஞான கொழுந்தினை புந்திகள் வைத்தடி போற்றுகின்றோம். மூசிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விளம்பிட சூத்திர வாமனருவ மகேஸ்வர புத்திர விக்கிர விநாயக பாத நமஸ்தே திகட சக்கர சமூகம் ஐந்தலான் சகட சக்கர ராமரி நாயகன் அகட சக்கர வெண்மணி யாவரை விகட சக்கரம் வைப்பன போற்றுவோம் என்றெல்லாம் போற்றக்கூடிய பாலும் தெளிதேனும் பாகும் மறுப்பு இவை நானும் கலந்துரைக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கனிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்ற வகையில் அவரை வணங்கி அவரோடு இணங்கி பிறகு நமது கழகத்தை துவக்குவது சித்தமாகும். அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமலாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் அணிந்துவாரில் பொய்யில்லை கண்ட உண்மை என்றார் சிறுகூடப்பட்டியார் கண்ணதாசன். அந்த வகையிலே விநாயகனை பணிந்து பிறகு பணியை தொடர்வோம்.
சார்பு வைங்க பேச படிச்சது வேற ஒண்ணு இல்லை அவ்வளவுதான் இன்னும் நல்லது நன்றி அதான் நல்ல சிறப்பா ஓராமை கன்றை உமையாள் திருமகனை போரானை கற்பகத்தை பேணினார் மாறாத புத்தி வரும் சித்தம் தரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி தரும் யாகங்கள் இப்படி பல யாகங்களை செய்துவிட்டால் கிடைக்கும் யோகம். யோகத்துக்கு விரோதிகள் செய் போகம். போகத்தை மறந்து யாகத்தை செய்து யோகத்தை பெற்று அந்த யோகத்தாலே உள்ளம் பெரிய கோயில், ஊனுடம்பை ஆலயம், வல்லபிரானாக்கு வாய்கோபுர வாசல், கள்ளப்புலன் எங்கும் தானா மணி விளக்கு, தெல்ல தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம் என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார். இவ்வளவு அழகாக உள்ளம் கோயில், உடம்பு ஆலயம், மூச்சு காத்தே சிவலிங்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயிலும் உடம்பு ஒண்ணுன்னு சொல்றார். கோயிலும் உடம்பு ஒண்ணுன்னா கோயிலை நினைக்கிற மாதிரி இந்த உடம்பை நினைக்கணும்ல. யாரு கேட்கிறா? ஒருத்தரும் கேட்க. இந்த நாட்டில் எவ்வளவு போக வசதிகள் இருக்கும் அத்தனையும் இந்த உடம்புகளை தள்ளி இந்த உடம்பை கெடுக்கிறதுல முன்முனைப்பாக இருக்கிறது இந்த சமூகம். ஆனா பாருங்க, அவர் கோயிலும் உடம்பு ஒண்ணுன்னு சொல்றார். இந்த உடம்பை வைத்தே கட்டிய கோயில் தான் சிதம்பரம் நடராஜ பெருமானுடைய ஆலயம். அந்த கோயிலும் இந்த உடம்பு ஒண்ணு. எது போல? கோயிலில் இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய முதுகு தண்டு
அந்த கொடிமரத்திலையும் 32 இணைப்புகள் உண்டு, முதுகு தண்டலையும் 32 இணைப்புகள் உண்டு. இந்த உடம்புல இருந்து விடக்கூடிய மூச்சு சராசரி மனிதன் 21,600. அந்த கோயிலில் வேகப்பட்டிருக்கிற தங்க ஓடுகள் 21,600. இந்த உடம்புல 72,000 திசை நாறுகள். அந்த கோவிலில் அடிக்கப்பட்டிருக்கிற ஆணியை 72,000. இந்த உடம்புல நவதுவாரம் 9 வாசல். அந்த கோவிலையும் 9 வாசப்படி. இப்படி கோயிலுக்கும் உடம்புக்கு நிலைமை ஒற்றுமை உண்டு. இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த உடம்பு 2 கூறு, ஒன்னு வடக்கூறு ஒன்னு இடக்கூறு. கோயில் கதவை திறந்தா சுவாமி கண்ணுக்கு தெரியும் கருவறை. ஆனா எல்லா இடத்துலயும் அப்படி இல்லை, எல்லா இடமும் அப்படி இருக்கு, சிதம்பரத்துல அப்படி இல்லை. ஏன்? இதயம் இருக்கிறது இடப்பக்கம், சாமி இருக்கிற இடம் கருவறை, இந்த உடம்புல இதயம் இருக்கிற இடம் கருவறை. அப்ப இதயம் எந்த பக்கம் இருக்கு? இடப்பக்கம் இருக்கு. அதுபோல சிதம்பரத்துல நடராசருடைய சிலையை இடப்பக்கம் தள்ளி வைத்திருக்கிறார். அதுவும் பூமத்திய ரேகையிலே. 8 கோயில் ஒரே நேர்கோட்டில் இருக்கு. ஒரு கோயில் அசைந்தாலும் அத்தனை கோயில் அசையும். விஞ்ஞானமே வளராத காலத்துல தமிழன் அவ்வளவு தொழில்நுட்பத்தோடு அந்த கோயிலை கட்டியிருக்கிறார் என்பது வியக்கத்தக்க விஷயம். அப்படி பெருமை வாய்ந்த விஷயம், அப்படி நேர்மையான விஷயம். அப்படிப்பட்ட கோவிலும் இந்த உடம்பும் ஒண்ணு. ஆனால் கோயிலை நினைக்கிற மாதிரி இந்த உடம்பை நினைக்கணும்னு சொல்றேன். நன்றி. அப்படி பெருமையான விஷயங்கள் எல்லாம் இந்த நாட்டுக்குள்ள இருக்கு. அப்படிப்பட்ட கோயிலை நினைக்கிறது போல மனசு இந்த உடம்பை சுத்தம் பண்ணணும். உடம்பை சுத்தம் பண்றதுக்கு 2 விதம் இருக்கு. ஒன்னு நீரால் ஆனமயம், ஒன்னு வாய்மையால் ஆனமயம். நீரால் ஆனமயம்னா நீராடி நீராடினாங்க. நீராடி நீராடினா 2 தடவை குளிக்கிறதா? அது இல்ல. முதல்ல தண்ணீரிலே நீராடி, பிறகு விபூதி என்ற நீராடி, திருநீர் இட்டார் கட்டார் சிவனை மறந்தார் வாழ்ந்தார், திருநீர் இட்டு யார் கட்டது சிவனை மறந்து யார் வாழ்ந்தது என்ற தத்துவத்தோடு நாம எல்லாம் இந்த உடம்பை சுத்தம் செய்யணும். சரி, உடம்பை சுத்தம் பண்ணிடுறோம், மனதை சுத்தம் வச்சுக்கணும்ல. மன சுத்தம் அதான் அக தூய்மை. அதனாலதான் சத்தியலான வாய்மையால் ஆனமயம். சத்தியமேவ ஜெயதே, சத்தியம் தான் நித்தியம், மற்றதெல்லாம் அனித்தியம். அதனால சத்தியத்தை கடைபிடிச்சு இறைவனை வழிபட்டு இந்த உடம்பை பக்குவப்படுத்துறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அந்த வழிகளை கடைபிடிப்போம். இந்த மக்களை பார்க்கின்ற என்ன தெரியலையே. 84 வெள்ளம்பர் நாட்டு சார்பாக எம் முருகன் அண்ணார் அவர்கள் ரூபாய் 500 வழங்கி இருக்கிறார். அது எனக்கு 100 மிருதங்க வாசிக்கும் அன்பு பேராண்டிக்கு 400. வெற்றி வாழ்க வாழ்க. இனிமேலாவது சிறப்பாக நன்றி 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 நன்றி.
நன்றி நன்றி நன்றி. கை தட்டுறது ரொம்ப நல்ல பழக்கம். ஆமா பாத்தீங்கன்னா செவ்வாய் போட்டோன்னு மது போட்டோன்னு பாருங்க கும்மி அடிக்கிற பாடலாம். சேந்தாக்கோட்டையை சேர்ந்த ரவி ராஜேந்திரன் சார்பாக ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கி அன்பு உள்ளங்களுக்கு நன்றி உளமார்ந்த வணக்கம் வணக்கம். கை தட்டுறது இந்த முளை கொட்டுறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சதுக்கு உடல் ஆரோக்கியப்படுமே. கை தட்ட தட்ட ரத்த ஓட்டம் சரியா இருக்கும். ரத்த ஓட்டம் சரியா இருந்தா மாரடைப்பு நோய் வராது. இன்னைக்கு விஞ்ஞான ஆய்வு சொல்லுது. நீங்க சக்கரை நோய் 100% வந்துருச்சு எல்லாருக்கும். 100% சக்கரை நோய் இருக்கு. சக்கரை நோய்க்கு மருந்து கொடுக்கிற மருத்துவர் சாயந்தரம் காலையில நடக்க சொல்றாரு. ஏன்? உடலுக்கு உழைப்பு தேவைப்படுது இல்ல. அப்படி 100% சக்கரை நோய் இருக்கு. அரசு மருத்துவமனையில நோட்டு போட்டு மாத்திரை வாங்கலாம். ஆமா மாசம் ஒரு தடவை மாத்திரை வாங்கணும். சாப்பிடல இல்லையோ மாத்திரை சரியா போடுங்கன்னு சொல்லுது மருத்துவத்துறை. அந்த மருத்துவத்துறையில சொல்லக்கூடிய மருத்துவர்கள்கிட்ட நான் ஒண்ணு கேட்கிறேன். 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷத்துல சரியா போயிடும், அதுக்கு மேல மாத்திரை சாப்பிட வேண்டாம்னு சொல்றாங்களா? இல்ல, சாகிற வரைக்கும் நீங்க சொல்றாங்க. சாகிற வரைக்கும் நீங்கிறதுக்கா மருந்து மாத்திரை? அப்படின்னா என்ன திட்டம்? அறிவார்ந்த தமிழ் சமூகமே சற்று சிந்தித்து பாருங்கள். அப்படின்னா என்ன திட்டம்? மருந்து மாத்திரை இங்க விற்கணும். அப்படின்னா அந்த மக்கள் நல்லா இருந்துடக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? செத்து போயிடவும் கூடாது, நோயாளியாக நல்லா இருந்துடக்கூடாது. பூரா நோயாளிகளாகவே இருக்கணும். நோயாளிகளாக இருந்தா தான் மருந்து மாத்திரை விற்கலாம். அப்படி வித்தா தான் தயார் பண்ற முன்னாடி உள்ள மஞ்சள் குளிக்கலாம். எப்படி போயிடுச்சு பாருங்க. இந்த மக்களை ஒரு விளை பொருள் இல்லை, ஏதோ ஒரு பண்டம், அவ்வளவுதான். மக்களா நினைக்கிற எண்ணம் இல்லாமல் போச்சு. ஆனா அந்த மக்களும் பாருங்க நல்லதை தேடுறது, எது கெட்டது இருக்கோ அதைத்தான் தேடுது. ஆமா பால் இருக்கு பாருங்க, பால் பிறந்த குழந்தை முதல் மயான வரைக்கும் பால் தேவைப்படுது. பால் இல்லாத எந்த நிகழ்ச்சியும் இல்லை. ஆனா பால்காரங்க என்ன பண்றாங்க? வீடு வீடா கொண்டு ஊத்த வேண்டி இருக்கு. பால் வண்டி வந்துருச்சு, பால் வண்டி வந்துருச்சு, பால் வண்டி வந்துருச்சு. ஊத்த வேண்டியது. ஆமா 3 மணி ஆனோன்னா அவங்களும் வண்டி எடுத்துக்கிட்டு அது ஒரு மணியை கட்டி போட்டுக்கிட்டு பால் வண்டி வந்துருச்சு. பால் அமுதம். அந்த பாலை வீடு வீடா கொண்டு ஊத்த வேண்டி இருக்கு. பாலா போன சாராயத்தை எவன் கண்டுபிடிச்சானே தெரியல. எந்த சத்துக்களை வச்சாலும் கண்டுபிடிச்சு போய் வாங்குறாங்க. என்ன சொல்ல எங்க பண்ணதான் நாங்க வாங்கி சாப்பிடுவோமா? நடக்கிறது அவர் ஒத்துக்கிறாரு, ஒன்றும் மறுப்பு இல்லை. கொஞ்சம் பேசாம இருக்கு. அப்ப என்னாச்சு? நான் உங்களை எல்லாரும் கேட்கிறேன். இன்னைக்கு கீழடி தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தோன்றாங்க. மதுரை மாவட்டம் சிலைமான் அருகே கீழடியிலே நம்ம இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் 8ஆம் கட்ட அகழ்வாய்வு நடந்துட்டு இருக்கு. 8ஆம் கட்ட அகழ்வாய்வுல நமக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? தமிழன் தான் வாழ்ந்திருக்கான் 1000-2000 வருஷத்துக்கு முன்னால. 1000-2000 வருஷத்துக்கு முன்னால தமிழன் வாழ்ந்திருக்கிறான். அதுவும் நாகரிகத்தோட வாழ்ந்திருக்கிறான். அப்படி பண்பாடு உடைய வாழ்க்கையாக வாழ்ந்திருக்கிறான் என்பது வரலாற்று சான்று. இன்னைக்கு செய்திகள்ல, செய்தித்தாள்ல, தொலைக்காட்சிகள்ல பார்க்கலாம். அறிவார்ந்த தமிழ் சமூகமே, உங்க எல்லாரையும் பணிவோட கேட்கிறேன். இன்னொரு 300 வருஷம் கழிச்சு இந்த பூமியை தோண்டினா என்ன கிடைக்கும் சொல்லுங்க பாப்போம். பாட்டு தான் கிடைக்கும். யோசிச்சு சொல்லுங்க. பூமி பாட்டிலால மூடப்பட்டு விட்டது. மூடி இந்த மண்ணு பாட்டிலால மூடப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த மண்ணு. நெஞ்சு பதறலையா? உங்களோட காசு நீங்க உழைக்கிறீங்க, உங்க குடிச்சிட்டு போங்க, உங்களை யாரும் தடுக்க முடியாது. அப்படி குடிக்கிற நீங்க அந்த பாட்டில கண்ட இடத்துல போட்டு உடைக்கிறீங்களே, நியாயமா? நாளைக்கு நீங்களே மிதிக்கலாம். உங்க உறவினர்கள், உங்க சொந்த பந்தம், தாய உள்ள அக்கா, தங்கச்சி, தம்பி யாரோ ஒருத்தர் மிதிச்சா அதனுடைய விளைவு என்னவாகும்? ஆனா உங்களை விடுங்க, ஆடு மாடு நடக்க நீதி இருக்கா? ஏன் நம்ம யோசிக்கிற? வாயில்லாத ஜீவன் வாழ கூட இடம் இல்லை. கொல்லையில இருந்து, வயல்ல இருந்து, வாய்க்கால்ல இருந்து, வரப்புல இருந்து, கம்மாயில இருந்து, ஊரணில இருந்து, கோயிலை சுத்தி, வீட்டை சுத்தி, கலையரங்கத்தை சுத்தி 50 வாட்டில் கிடக்கு. எப்படி போச்சு? இது யாருக்கும் பதறலையா உங்களுக்கு? நாளைக்கு இந்த மண்ணும் மக்கள் என்ன நிலை ஆவார்கள்? நெஞ்சு பொறுக்குதில்லையா? நிலை கட்ட மாந்தரன் நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லை என்று பாடினானே பாரதி. அந்த வைர வரிகள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு இல்லையா? சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த மண்ணு மக்கள் என்ன கதியாக போகுது? ஏன் காரணம் என்ன தெரியல? என்ன காரணம் தெரியல? அரசாங்கமே சாராயம் விற்கிறது. யாரு கேட்பா? கேட்க முடியுமா? சாராய கடை வேண்டாம்னு 100 பேர் போராடுனா 150 பேர் வேணும்னு போராடுறேன். உருப்படுமா நாடு? நினைச்சு பாருங்க, எப்படி போயிடுச்சு பாருங்க. அரசாங்கமே சாராயம் தடுக்க முடியுமா? டாஸ்மாக்னு பேரு. டாஸ்மாக்னா என்ன அர்த்தம்? நுகர்பொருள் வாணிப கழகம்னு அர்த்தம். நுகர்பொருள் வாணிப கழகம்னா என்ன விற்கணும்? அரிசி பருப்பு உணவு பொருள் விற்கணும். உணவு பொருள் அரிசி பருப்பு விற்கிறதுக்கு பேர் வச்சுவிட்டு சாராயம் வித்தா யாரையா கேட்கணும்? கேட்க முடியுமா? கேட்டுட்டு தான் நீங்க வாழ்ந்துருக்க அந்த பூமியில. நம்ம கணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை கோழி முட்டை அம்மிக்கடை உடைக்கும், காய்ச்சி விட்டா கள்ளச்சாராயம், அரசாங்கமே விட்டா நல்ல சாராயம். என்ன சொல்ல? எதையும் சொல்றதுக்கு இல்ல. இந்த மக்கள் என்று திருந்தும் என்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாப்பநாடு அஜய்குமார், சோழகர் வரதராஜன், சோழகர் எனக்காக ரூபாய் 200 வழங்கியிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு உள்ளங்களுக்கு நன்றி, உளமார்ந்த வணக்கம். சற்று சிந்தித்து பாருங்கள் தமிழ் சமூகமே. உலகத்துக்கே வீரத்தை பறைசாற்றிய தமிழினம் இன்று தரிகட்டு இருக்கிறது.
இருக்குங்கிறத மட்டும் உணர்ந்து கொள்ளுங்கள் தயவு செய்து. பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயன் தரும் என்றார் சுத்தானந்த பாதிரியார். பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகம். அப்ப மற்றவங்களுக்கு ஒரு பிரதி பிரயோஜனமா இருக்கணுமே தவிர வந்ததும் புதுசு உழுததும் தரிசுன்னு இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போகக்கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அறிவார்ந்த தமிழ் சமூகம் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எல்லாத்துக்கும் காரணம் என்ன? என்னது? எல்லாம் காசு தான் காரணம். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வு நிலை வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வு நிலை வேண்டும். உயர்ந்த காணும் பண வேண்டும், இளமே காணும் பண வேண்டும். உயர்வாதம் தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வு நிலை வேண்டும். நன்றி நன்றி. ஏற்கனவே வேண்டாம் தட்டுறதுக்கு. ரொம்ப நாள் வாழணும்னு நினைச்சீங்கன்னா கை தட்டுங்க. எனக்காக இல்ல, உங்களுக்காகத்தான் சொல்றேன். இதுல ரெண்டு நலன் இருக்கு. உங்களுக்கு கை தட்டுறதுனால உங்களோட ஆரோக்கியம், நீங்க கை தட்டுறதுனால எங்களுக்கு ஒரு மனசுக்கு மகிழ்ச்சி, ஒரு உற்சாகம். ஓடி ஓடியா பணம் வச்சிருந்து என்ன பண்ண போறப்ப ஒண்ணும் இல்லை. அருணாகிரியோட இருக்காரு. நாட்டுல இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த பூமியில இறந்து போனா ஒரு நாள் 2 நாள் பார்க்கலாம், அதுக்கப்புறம் குளிர்பதன பெட்டியில வைக்கலாம். அதுவும் வெளிநாட்டுல இருந்து யாராவது பிள்ளைங்க சொந்தக்கார வர வேண்டியது இருந்தா அப்படியே வந்துட்டாலும் என்னாச்சு, ரொம்ப நாளா வச்சிருக்காங்க நானி போயிடும் தூக்குங்கன்றோம். எவ்வளவு கொண்டாடுறது என்ன பண்ண, கடைசியான பேரு பிணம் என்பது மட்டும்தான். அப்ப நான் என்ன சொல்றேன், இந்த பூமியில 2 பேருடைய உடம்பு தான் இன்னைக்கு இருக்கு. 1000 வருடங்களை கடந்து 1000 வருடங்களை கடந்து 2 பேருடைய உடம்பு இந்த பூமியில இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியாது. ஒருத்தர் ஆன்மீகவாதி, இன்னொருத்தர் அரசியல்வாதி. ஆன்மீகவாதி யாரு? ஓம் நமோ நாராயணா என்ற 8 எழுத்து மந்திரத்தை இந்த பூமியில எல்லோருக்கும் தெரிவித்த ராமானுஜருடைய உடம்பு. ராமானுஜருடைய உடம்பு இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல இருக்கு. திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்துல உடம்பு அப்படியே பச்சை கற்பூரத்தினால மூலிகையினால அபிஷேகம் செய்து 1000 வருஷத்துக்கு முன்னால் அவருடைய உயிர் போயிடுச்சு. ஆனா அவர் உடம்பு இன்னைக்கு இருக்கு. யார் போனாலும் கும்பிடலாம் ஸ்ரீரங்கத்தில். அவர் ஆன்மீகவாதி. இன்னொருத்தர் அரசியல்வாதி, ரஷ்ய புரட்சியாளர் லெனின், அவனுடைய உடம்பு இன்னைக்கு இருக்கு. வேற யாரும் நம்ம எல்லாம் ஜாம்பலா போறோம் இல்லைன்னா புதைக்கிறான், எப்படி வேணாலும் ஆகும். முடிசார்ந்த மன்னரும் இறுதியில் பிடிசாம்பலுக்கிறை ஆவார். ஒரு தத்துவத்தோடு வாழ்வது, ஒரு வாழ்க்கை எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும். அந்த வகையில் இந்த இடத்தின் சிறப்புகளை பார்த்தார். நம்ம நாட்டில் 1008 சிவன் கோயில், 108 பெருமாள் கோயில். பண்புள்ளவர்களே, படிப்பாளிகளே, அறிவாளிகளே, உங்க இடத்துல அருமையான ஒரு கேள்வியை வைக்கிறேன். 1116 கோயில் இருக்கு. அத்தனையும் மன்னர்கள் காலத்திலே கட்டப்பட்டது. அத்தனையும் மன்னர்கள் காலத்திலே கட்டியிருக்கிறார்கள், கல்லாலே கட்டியிருக்கிறார்கள். குறிப்பு அதுதான், கல்லாலே கோயில் கட்டியிருக்கிறார்கள். ஆனா அந்த கல்லெல்லாம் எங்க எடுத்தாங்கன்னு இந்த பூமியில தடயம் இல்லை. ஆனா இன்னைக்கு ஒரு கோயில் கூட கட்டல, அம்புட்டு மலையை உடைச்சிட்டாங்க. யாரும் கேட்கல, எல்லாரும் மௌனமா இருக்கமே, யாரும் கேட்கலையே. அப்ப சரின்னு தானே ஏத்துக்கிட்டு இருக்கிறோம். நான் என்ன கேட்கறேன், சரின்னு நீங்க விட்டுட்டு இருக்கிறீங்க, நியாயம் தான். ஒரு மரத்தை வெட்டிட்டா 100 மரம் வச்சு நட்டுப்படலாம், இது சாத்தியம், வளர்த்தரலாம். ஆனா ஒரு மலையை உடைச்சிட்டா திருப்ப உற்பத்தி பண்ண முடியுமா? யாராலையும் உற்பத்தி பண்ண முடியாத ஒரு பொருளை அழிக்கிற உரிமை எவன் கொடுத்தா உங்களுக்கு? இயற்கை நாளைக்கு உங்களை அழிக்காது. நியாயமா? அதெல்லாம் நினைச்சு பார்க்க வேண்டாமா? எப்படி போயிடுச்சு பாருங்க இந்த சிந்தனை கட்ட தமிழ் சமூகம். ஏன் நமக்கு இருந்த அறிவை எல்லாம் இப்படி ஆகிப்போச்சு? ஏன் தெரியுமா? மாவு மாக்களும் ஐயறிவினவை என்பது தொல்காப்பியம். 6
அறிவு இறைவன் படைப்புல இருக்கா எல்லாருக்கும்? எங்க 6 அறிவு. சில பேருக்கு 5 அறிவான், சில பேருக்கு 4 அறிவான். நான் சொன்ன உலகம் என்னத்தை சொல்ல? நானா சொல்றேன்? மாவு மாக்கள் வையறிவினர் என்ற தொல்காப்பியம் கம்பர் பாடுற ராமாயணத்தில் சொல்றார், தக்க இன்ன தகானம இன்னதென்று ஒக்களர் ஆயினும் மக்களும் விளங்கே ஒண்ணுங்கிற. புரியுற மாதிரி பாருங்க. சில வீட்டுல போய் கேட்டு பாருங்க, ஏமா உங்க வீட்டுக்காரங்க அங்கிட்டு தான் திரும்பி போய் பாரு. திரும்பினா என்ன அர்த்தம்? ஆட மாடம் வந்துருதா? ஆடு மாடு அட்டை அரணை பாம்பு பள்ளி ஒட்டக ஓன அத்தனை இப்படி வளர்றத வச்சாங்க ஆண்டவன். மனுஷனைத்தானே இப்படி உயர்ந்த நோக்கத்தோடு வளர வச்சான் உயர்வாக. அதுக்காகத்தானே இலக்கணம் அதுக்கு உயர்திணை என்று பெயர் வைத்தது. ஆனால் அறிவை பயன்படுத்தவே தவறுகிறோமே. காரணம் என்ன? எல்லாம் மயக்க நிலையிலே இருக்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? காசா லேசா, காசா லேசா, காசா லேசா. காசு இருந்தா தாண்டாதமை நாடு மதிக்கும், காசு இல்லாதவனை கழுத கூட எட்டி உதைக்கும். கையில வாங்கின பையில போடல, காசு போன இடம் தெரியல, காதலி பாப்பா காரணம் கேட்பா, ஏது சொல்றது புரியல என்று ஒவ்வொருத்தரும் அவரவர் அறிவுக்கேற்றபடி பாடி இருக்கின்றார்கள். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிலவும் கூட உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிலவும் கூட எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பியம். எத்தனை விஷயங்கள் நமக்காக இந்த நாட்டில். 2 பேரு சாலையில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சரி. சாலை ஓரங்களில் பக்கத்துல ஒரு விளம்பர பலகை. விளம்பர பலகை என்ன தெரியுமில்ல? என்னது? கூடவே இருந்து குழி பறிக்க ஆள் தேவையில்லை. சரி. கூடவே குழி பறிக்க. ஆமா. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த குழி இல்லை, இது வேற. தப்பா எழுதி வச்சுட்டா தப்பா நினைக்கிறோம் நம்ம. சரி. குழி நோண்ட என் பக்கத்துல இருந்து குழி தோன்றாங்களோன்னு அப்படி இல்ல. கூடவே இருந்து பள்ளம் தோண்ட ஆள் தேவைன்னு எழுதியாச்சு. சரி. ஆனா போற வர ஆளுகள் எல்லாம் பாக்குறா, ஒருத்தர் பள்ளம் தோன்றாரு, ஒருத்தர் பள்ளத்தை மூடுறாரு. ஒருத்தர் பள்ளம் தோண்ட, ஒருத்தர் மூட. அப்ப என்ன வேலை வாங்குறிய, எதுக்கு தோன்றிய, எதுக்கு மூடுறிய? ஒண்ணும் பண்ணாம தோண்டவும் மூடவும் முடியுதா? கேப்பா இல்ல. ஆமா. யாரோ எல்லாருமே கேட்கறாங்க. என்ன நடந்தா நமக்கு காலை குதிக்கிட்டு கண்ணை மூடிட்டு போறது அதிகமா இருக்கு. ஆனா யாரோ ஒருத்தர் கேட்டுட்டாங்க. அவன் சொன்னா ஒண்ணு இல்லையா, நாங்க மொத்தம் 3 பேர் வேலை பாக்குறது. சரி. நான் பள்ளம் தோன்ற ஆளு, இன்னொருத்தர் மரக்கன்றதுல வைப்பாரு, இவர் அதை மண்ணை போட்டு மூடுவார். மொத்தம் 3 பேர் வேலை பாக்குறது. இன்னைக்கு இடையில மரக்கன்று வைக்கிறவர் விடுமுறை, அவர் வரல. அதனால எங்க அதிகாரிகள்ட்ட கேட்டோம், ஐயா 3 பேர்ல ஒருத்தர் விடுமுறை ஆகி போச்சே, வேலையை நாங்க தொடரவா இல்ல நாங்க விடுமுறை எடுத்துக்கலாம்? யார் வந்தா அண்ணா வராட்டினா உங்க வேலையை நீங்க பாருங்க. சரியா பாருங்க. உங்க வேலையை நீங்க பாருங்க. எவன் வந்தா அண்ணா வராட்டினா. அதனாலதான் நான் பள்ளம் தோன்றேன், அவர் மூடுறேன். கண் வைக்கிறோம் வரல. அதனால எங்க வேலை நாங்க பாத்துருக்கோம். எங்க வேலையை பாக்குறோம். பள்ளம் தோண்ட மூட, கண்ணு மரக்கன்று வைக்கல. நீங்களே மரக்கண்ணை வச்சு கண்ணை மூடுங்க, மண்ணை தள்ளி மூடுங்கப்பான்னு சொல்லுங்க. இல்ல இவங்க
இங்கேயாவது சரி அவன் தான் வரலையே நம்ம மரக்கன்ற வெப்பம்னு வைக்கிறேன். ஆனா பாருங்க என்ன பண்றாங்க சொன்னதுக்காண்டி பள்ளம் தோண்ட மூட இப்படித்தான் இருக்கு இந்த நிலைமை. நாடு தாய் மொழி தாய் மண்ணு ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டதா என்றார் பொய்யாமொழி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாரதி. யாதும் ஊரே யாவரும் கேளு தீதும் நன்றும் பிறதர வாரா என்றார் கனியன் பூங்குன்றார். எந்த ஊர் தெரியுமா? கனியன் என்பது பேரு, பூங்குன்றம் என்பது ஊரு. அதுதான் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாமையில் உள்ள மகிபாலன்பட்டி. மகிபாலன்பட்டியில பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகம் தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதர வாரா என்று. இந்த வாசகம் இப்ப எங்க இருக்கு தெரியுமா? ஐக்கிய நாடுகளின் ஒன்றியமான ஐநா சபையில் இருக்கு. ஐநா சபையில தமிழ் இருக்கு. அவைகளுக்கு தெரியுது தமிழனுடைய மகத்துவம் என்னது. அமெரிக்கா நயாகரா நீர் அருவி உள்ள நுழையிற போது வச்சிருக்கான் நல்வரவுன்னு தமிழ்ல, அவனுக்கும் தெரியுது தமிழை பற்றி. சப்பானிய பல்கலைக்கழகம் அங்கேயும் வச்சிருக்காங்க தமிழ்ல யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு, அவனுக்கும் தெரியுது தமிழை பற்றி. செருசலேம் கிறிஸ்தவர்களுக்கு உகந்த இடம். 10 கட்டளையை மொழிபெயர்த்து பல மொழிகளை தேர்ந்தெடுத்தார்கள். நிறைவாக வந்து நின்றது நம்ம தாய்மொழி தமிழ். இன்னைக்கும் கல்வெட்டு இருக்கு, அவனுக்கும் தெரியுது தமிழை பற்றி. என்ன ஒரு ஆச்சரியம்! லண்டன்ல பசுமாடு அம்மானு கத்துதான். இந்த கொடுமை எங்கேயாச்சும் இருக்கா? லண்டன் பசுமாடு அம்மானு கத்துது. ஆச்சரியம் இல்லையா? லண்டன்ல பிறந்தவங்களுக்காக மம்மினோ மதர்னோ அது கத்தல, ஆனா பசுமாடு அம்மானு கத்துது. எங்க? லண்டன்ல. லண்டன் நாட்டுக்கு தெரியுது தமிழை பற்றி, அது அம்மானு கத்துது. நம்ம தமிழ்நாட்டில் தான் பல எரும மாடுகள் தமிழை மறந்துருச்சு. என்ன சொல்ல? தமிழ நாட்டிலையும் தமிழ் இல்ல, தமிழ நாட்டிலையும் தமிழ் இல்ல, தமிழ வீட்டிலையும் தமிழ் இல்ல. யார் வீட்டுல தமிழ்ல பேர் இருக்கா? ராசிகா, அபர்ணா, பிரித்திகா, சர்மா, குருமா, மகிஷான்னு பேர் வச்சுட்டான். நான் கேட்கிறேன் உங்க எல்லாரையும் படித்தவர்களே, பண்பானவர்களே, சுதந்திர போராட்ட தியாகிகள் வடநாட்டில் உள்ள ஒரு பேரெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு வச்சிருக்கோம். காந்தி, நேரு, பகத்சிங், சிவாஜின்னு. ஆனா நம்ம நாட்டில் எத்தனை சுதந்திர போராட்டத்தில் உயிர் விட்டுருக்காங்க? அவங்களுடைய பேர் யாராவது வடநாட்டுக்காரன் வச்சிருக்கானா? அவன் வைக்கல. ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் சரியா தான் இருக்கான். நம்ம ஏன் இப்படி ஏளனமா போனோம்? பேர் பாருங்க, மகிஷான்னா எருமைன்னு அர்த்தம். நாளைக்கு 200 வருஷம் 300 வருஷம் கழிச்சு தமிழன் வாழ்ந்தான் என்பதுக்கு பேர் கூட இல்லாம போச்சு. எப்ப சிந்திக்க போறோம்? நாட்டுல தமிழ் இருக்கா? நெல்லு, அரிசி, சோறுன்னு பேரு. நெல்லு அவிச்சு அரைச்சி எடுத்த அரிசி, ஆக்கி இறக்குனா சோறு. சாப்பிடுற எல்லாரையும் கேட்கிறேன், யாராவது சோறு போடுங்கன்னு சொல்லிடலாம். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. சாதம் வைங்க, ரைஸ் வைங்க, சாப்பாடு வைங்க, சோறுன்னு சொல்லணும். சுத்தமான தமிழை காப்பாற்றினால் நீண்ட நாள் வாழலாம், ஆயுள் கூடும். தமிழை யாரெல்லாம் மறந்து தமிழை தனிகட்டத்தனமாக விட்டு வேற்று மொழிகளை மோகம் கொண்டீர்களோ ஆயுள் குறைந்து கொண்டிருக்கிறது வரலாற்று சான்று. கட்டடத்தப்பறம் எங்கன எரள வளல வல்லினம் மெல்லின இடையினம் இனத்திலே ஒரு எழுத்து சேர்த்து தமிழ் தமிழடியாக பிறந்தது. எவ்வளவு உயர்ந்த மொழி! அம்மானு கத்துற மாடு மாடா இருக்கா? மாடு மாடா இல்ல, போச்சு, எல்லாம் மரபணு மாற்றப்பட்டு விட்டது. அப்பேற்பட்ட உயர்ந்த மொழி தமிழ்ல பேர் வைங்க. பள்ளி ஆசிரியர்கள் யாரேன்னு வந்திருந்தா உங்க பாதம் தொட்டு வேண்டி கேட்டுக்கிறேன், பாடசாலையில குழந்தைகளுக்கு வல்லினம் மெல்லினம் கற்றுக் கொடுங்க. போச்சு, பாடசாலை மாதிரியா இருக்கு. வலைதளங்களை பாத்தீங்களா? எவ்வளவு கொடுமை நடக்குது. படுத்து உறங்குறது, மடியில படுக்கிறது, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை அத்தனையும் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நெஞ்சு பொறுக்குதா உங்களுக்கு? நினைச்சு பார்க்க வேண்டாமா? நமக்கு பின்னாலே இந்த பூமியில இந்த பிள்ளைகள் எப்படி வாடும் என்ற எண்ணம் இருக்கா அவங்களுக்கெல்லாம்? யோசிச்சலாம். 3 வயசு குழந்தைக்கு நாக்கில புற்றுநோய். என்னன்னு ஆய்வு பண்ணா குடிச்ச தாய்ப்பால் நஞ்சா போச்சு. தாய்ப்பால் நஞ்சா போச்சு. அந்த தாயை பரிசோதனை பண்ணா அவன் சாப்பிட்ட சாப்பாடு நஞ்சா போச்சு. சாப்பாடு ஏன் நஞ்சா போச்சு? அத்தனை மரபணு மாற்றி விட்டார்கள். அதனுடைய விளைவு இன்னைக்கு இந்த கதியில வந்து நிற்கிறான். எப்ப மாற போறோம்? மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றால் ரொம்ப சிரமமாட்டாங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த மொழி. ஒரு வரலாற்று சான்று சொல்றேன். இப்பதானே ஊர உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு, நகராட்சி தேர்தல். சங்க வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில ஒரு அம்மா வெற்றி பெற்று விட்டார். படித்தவர்களே, பண்பாளர்களே சற்று யோசிச்சு பாருங்க. வெற்றி பெற்ற அம்மாவுக்கு ஒரு அரசு அதிகாரி பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறார். வலைதளங்கள்லாம் இருக்கு. அந்த அம்மா ஐயா சொன்னதான திருப்பி சொல்லணும். சட்டப்படி நிறுவ பெற்றார் அவரு. அந்த அம்மா சட்டையை பிடிக்குது. யார் கிட்டே பிடிக்கிறது? அந்த அம்மா கிட்டே பிடிக்கிறதா, இல்ல அதிகாரி கிட்டே பிடிக்கிறதா, அந்த அம்மா நிறுத்துறவர் கிட்டே பிடிக்கிறதா, தேர்ந்தெடுத்தவர் கிட்டே பிடிக்கிறதா? சங்க வைத்த தமிழ் வளர்த்த மதுரைக்கே இந்த கதி. தமிழ்நாடு 75வது ஆண்டு சுதந்திரம் கொண்டாடி விட்டோம். நாங்களும் தமிழ் வளர்த்தோம் என்று பீச்சிக் கொள்ளும் பகவான்களே, கணவான்களே, எப்படி இருக்கு இந்த நாட்டிலே தமிழ்? தமிழ் எவ்வளவு உயர்ந்த மொழி! ஏன் தமிழை அழிப்பதற்கு முற்படுகிறார்கள்? இந்தி வளர்க்கிற பாருங்க, டெல்லி வழியாக இந்தி வளர்க்கிறார்கள், இசை வழியாக சமஸ்கிருதம் வளர்க்கிறார்கள், தெலுங்கு வளர்க்கிறார்கள், கோயில் வழியாக சமஸ்கிருதம் வளர்க்கிறார்கள், பள்ளி வழியாக ஆங்கிலம் வளர்க்கிறார்கள். நாம் எல்லாம் தமிழர்கள். எது வழியாக தமிழ் வளர்க்க போறோம்? தமிழர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். வரலாற்று சான்று நிறைய இருக்கு. போதும் நினைக்கிறேன். போதும் என்ற மனமே பொன்செய்யும் மனம். தமிழை போற்றுவோம். தமிழ் நம்மை வாழ வைக்கும். தமிழே இந்த உலகத்தினுடைய மூத்த மொழி என்பதை உணர வேண்டும் என்ற தன்மையோடு உணர தொட்டிலே
நன்றி நன்றி. எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை. ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை என்று மற்றற்று கவனிப்போம். நாராயண நமக. ஆலோலம் சோ. என்ன அற்புதமான கானம். கானத்தை கேட்டால் பிறக்கின்ற உலக மக்களுக்கு நல்லதொரு ஞானம். பெண்மணிக்கு உண்டு சிறந்த தன்மானம். சரியை கிரியை யோகம் ஞானம் என சொல்லக்கூடிய ஒருத்தர் இடம் வாங்குவேன்னு இடம் வாங்கியிருக்காரு. சரி. நிலம் வாங்குறதானே இப்ப விற்கிற இடம் வாங்க விற்க இடம் வாங்கினவரை அந்த இடத்துக்குள்ள ஒரு கிணறு இருந்திருக்கு. சரி. கிணறோட பத்திரம் போட்டாச்சு. பத்திரம் போட்டு ஒரு வாரம் சென்று இந்த பத்திரம் போட்ட ஆளை பாக்குறாரு. அண்ணா என்ன நில்லுங்க, உங்களை தான் பாக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை எதிர வந்துட்டீங்க. என்னண்ணே என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, இடத்த வித்தேன், கிணறு உங்களுக்கு தான் வித்தேன். ஆனா கிணத்துக்குள்ள இருக்க தண்ணி எனக்கு சொந்தம். தண்ணியை நீங்க உபயோகப்படுத்தினா மாசம் மாசம் எனக்கு வாடகை தரணும். நானா அது சரி. ஆமா. அவர் பார்த்தாரு. அண்ணே நானுமே உங்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்ல நான் நினைச்சுட்டு தானே இருந்தேன். என்னது? நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க. இடத்த வாங்கிட்டேன், கிணறு எனக்கு சொந்தம். தண்ணி உங்களோட தண்ணி என் கிணறுக்குள்ள இருக்கு. நீங்க கிணத்துக்குள்ள இருக்க தண்ணியை எடுக்கல, நீங்க மாசம் மாசம் எனக்கு வாடகை கொடுக்க வேண்டி வரும்னு சொல்லுங்க. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுன்னு நம்பிக்கை வேணும். வாழ்க்கையில நம்பிக்கை வேணும். ஒருத்தர் சிவனையே கும்பிட்டு இருந்திருக்காரு. எல்லா காலமும் சிவன் நமக்கு கருதல் புரிவான். அன்பே சிவம், அன்புக்கு உண்டு அடைக்கின்றார். சிவனையே கும்பிட்டு இருந்தவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இவ்வளவு நாளா கும்பிடுறோம், இந்த சாமி நம்ம கண்ணுக்கு தெரியலையே. ரொம்ப வேதனைப்பட்டு சிவன் சிலையை துணியில சுத்தி பரணியில வச்சுட்டேன். பரணியில வச்சுட்டு பெருமாளை கும்பிடலாம்னு பெருமாள் சிலையை கொண்டு வந்தேன். பெருமாள் சிலையை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி பத்தி கற்பூரம் சூடா சாம்பிராணி எல்லாம் போடுறேன். கம்மன்னு வீடே மணக்குது. அப்படி மனத்தோடு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இவ்வளவு மணக்குத மேல சிவபெருமான் இருக்காரு, ஒருவேளை அந்த ஆள் வாடகை பிடிச்சாலும் பிடிப்பானு பரணியில ஏறி சிலையில மூக்கல துணியை வச்சு சுத்தினானா. மூக்குல துணியை வச்சு சுத்தினோட சிவபெருமான் காட்சி கொடுத்துட்டாரு. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. ஐயா, இவ்வளவு நாளா கும்பிட்ட நீ வரவே இல்லை, இப்ப மட்டும் வந்துட்ட எனக்கு முன்னால என்னன்னு கேட்க. இவ்வளவு நாளா நீ நான் இருக்கேன்னு நம்பல, இன்னைக்கு தாண்டா நான் உள்ளே இருக்கேன்னு மூக்க வச்சு அடைக்கிறேன். அதனால இன்னைக்கு தான் உனக்கு நம்பிக்கை வந்திருக்கு, அதனால உனக்கு காட்சி கொடுக்குறேன். என்னைக்குமே பக்தி பெருசல்ல, பக்தியை நம்பிக்கையோட செலுத்தணும். அப்படி நம்பிக்கையோடு இருந்தால் எல்லா நலமோடு நடக்கும். அந்த நம்பிக்கையை கடைபிடிப்போம். நம்பிக்கை தான் உலகத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆமா, இது என்னத்த நடக்க போகுது, ஆமா இவர் வந்துட்டாரு சொல்லி கிளிக்க, இவர் வந்துட்டா நாட்டை மாற்ற போறாராக்கும். இந்த எண்ணம் நமக்கு கூடாது. மாற்றம் ஒன்றே மாற்ற முடியாத ஒன்று. அதனால யாரேன்னு ஒருத்தரால் தான் ஒரு புதிய புரட்சியை உண்டு பண்ண முடியும். அதனாலதான் தமிழ் வீடு தூதுன்னு பேரு. தூதுன்னா என்ன அர்த்தம்? தமிழ் எழுத்துக்கள்ல தானா தாவனா தீனா தீயன்னா தூணா தூவனா அப்படித்தானே வரணும். ஆனா தூதுன்னு சொல்லி பாருங்க, தூவனா முன்னால தூணா ரெண்டாவது. தூது அந்த எழுத்தே புரட்சிகரமான விஷயம். அந்த புரட்சி தான் இந்த வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். அப்படி நம்பிக்கையோடு இருந்தா, ஏன்னா வந்தியா ரெண்டு பாட்டு பாண்டியா உன் வேலையை பார்த்தியா, உனக்கு என்ன இதெல்லாம் சொல்றான்னு கேட்கிற ஆளுகளும் உண்டு. அதுக்கு என்ன பண்ண, எனக்காக சொல்றேன், நாளைக்கு பிறக்கிற அந்த பிள்ளைகள்லாம் எப்படி வாழும்? விதை இல்லாத திராட்சை, விதை இல்லாத பழங்கள், வியாபார நோக்கத்தோட விற்கிற வியாபார பெருங்குடி மக்களே, நாளைக்கு அந்த பிள்ளைகளுக்கு விதை இல்லாம போகுது, என்ன பண்ண போறீங்க? விதை இல்லாத பழங்களை சாப்பிட்டா பிறக்கிற பிள்ளைகளுக்கு விதை இல்லாம போகுது. எத்தனை பேருக்கு தெரியும்?
இந்த நாடு விபரீதமான பாதையில பயணிக்கிறது தெரியுமா? யோசிக்கிறோமா? நமக்கு எந்த பெரிய இடத்து புல்லாப்பு ஆரம்பண கோயில் அம்பிக்கல உடைக்கும் வைக அஞ்சலை என்னை தானே தஞ்சம் நம்பி வந்தாய் மானே உயிர் பூ எடுத்து ஒரு மாலை இடு வெளி நீர் அடித்து ஒரு கோலம் இடு
நன்றி நன்றி. இப்படியும் பாடலாம், பாடி என்ன செய்ய. ஆமா, ஒரு மனுஷன் உட்கார்ந்து இருக்கணும்னா முதுகு தண்டு ரொம்ப முக்கியம். மனிதன் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு முதுகெலும்பு ரொம்ப முக்கியம். மனுஷனுக்கு முதுகெலும்பு நல்லா இல்லைன்னா உட்கார்ந்து இருக்க முடியாது. இந்த மாதிரி ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருப்பான் நேரம். அப்புறம் ஒத்த கையை ஊண்டுவான், அப்புறம் 2 கையை ஊண்டுறான், அப்புறம் பின்னால கையை வைப்பான், கடைசியா ஒரு தலையை கீழே வச்சு படுத்துடும். அப்ப இந்த உடல்நிலை அப்படி ஆயிடுச்சு. அப்ப முதுகெலும்பு சரியா இருந்தா மனுஷன் உட்கார்ந்து இருக்கலாம். மனுஷனுக்கே முதுகெலும்பு முக்கியம். நாட்டோட முதுகெலும்பு என்ன? நாட்டோட முதுகெலும்பு என்ன? விவசாயம். நாட்டுல விவசாயிக்கு மரியாதை இல்லை, விவசாயத்துக்கு மரியாதை இல்லை. நாளுக்கு நாள் விவசாயி சாகுறாங்க, அரசாங்கம் கணக்கு மட்டும்தான் எடுக்குது. ஏன் சாகுறாங்கன்னு இது வரைக்கும் தடுக்கல. ஏழை எளிய விவசாயிகள் 75 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் சொல்றோமே தவிர விவசாயி இன்னும் கோடீஸ்வரனாவோ பணக்காரனாவோ ஆகல. என்ன காரணம்? அதனுடைய விளைவே பெரிய வருதம். அந்த ஔவையார் சொன்ன அந்த கிளவி வரப்பு உயரன்னா சோழ மன்னனுடைய சபையில் வரப்பு உயரன்னா என்ன அர்த்தம்? வரப்பு உயர்ந்தால் நீர் உயரும், நீர் உயர்ந்தால் நெல் உயரும், நெல் உயர்ந்தால் குடி உயரும், குடி உயர்ந்தால் கோல் உயரும், கோல் உயர்ந்தால் உலக அரங்கிலே மன்னனும் மக்களும் பேசப்படுவார்கள். அது மட்டுமா? எவ்வளவு தத்துவார்த்தமான வார்த்தை. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழவு இல்லையே உணவு இல்லை, உணவு இல்லைனா உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லைனா உலகம் இல்லை. இது ஒரு தொடர்பு, ஒண்ணுக்கொண்ணு தொடர்போட இருக்கு. ஆனா அத்தனையும் மறந்துடும். ஆனா எல்லாரும் ஜோர் தான் வைக்கிறான். ராணிப்பேட்டையில ஒரு 2 வாரத்துக்கு முன்னால ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? ராணிப்பேட்டையில அத்தனையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். என்ன நடந்திருக்கு? ஒரு அம்மா அரசாங்க இடத்துல 2 விழா சேர்த்து விவசாய நடவு நட்டுட்டான். நட்ட பயிர் வளர்ந்து பெருசா கதிர அறுக்க வேண்டிய தருவாய். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அளக்கிறாங்க, அந்த அம்மாட்ட அறிவிக்கிறாங்க, இடத்துல 2 விழா சேர்த்து விட்டா இதை தோணக்கூடாது. சரிங்கய்யா, நீங்க எடுத்துக்கங்க, நான் கருத அறுத்துக்கிறேன்னா. மனசாட்சி உள்ள எந்த மனிதன் என்ன செய்யணும்? கருத அறுத்துக்கிட்ட பிறகு எடுத்துக்கலாம் தானே. அந்த மனிதர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? வலைதளங்கள்லாம் இருக்கு. அந்த விளைஞ்ச நெல் பயிர் மேல வண்டியை விட்டு ஓட்டி அதை மண்ணோட மண்ணாக்கிட்டாங்க. ஆனா எல்லாரும் ஜோர் தான் நிற்கிறோம். நினைச்சு பாருங்க, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? எப்படி நடந்துகிட்டு இருக்கு? ஒரு பொருளை உற்பத்தி பண்ற எல்லாரும் அந்த பொருளுக்கு விலையை நிர்ணயம் பண்றாங்க. குண்டூசி விற்கிறவங்க கூட வரியோட சேர்த்து விலை சொல்ல, தீப்பெட்டி விற்கிறவங்க கூட வரியோட சேர்த்து விலை சொல்ல. ஆனா நிலத்துக்கு வரிவாயுதா கட்டி உழுக பணம் கொடுத்து, விதை காசு கொடுத்து வாங்கி, உரம் பணம் கொடுத்து வாங்கி, பூச்சி மருந்து பணம் கொடுத்து வாங்கி, களைக்கொல்லிக்கு பணம் கொடுத்து வாங்கி, களை எடுக்க பணம் கொடுத்து, கதிர் எடுக்க பணம் கொடுத்து விவசாய பெருங்குடி மக்களை சற்று சிந்தித்து பாருங்கள். அத்தனையும் வரவு செலவு செய்து விளையிற நெல்லை விற்க கொண்டு போனா வேலை நம்ம சொல்ல முடியல. வர்றவன் சொல்றேன், ஓ நெல்லுக்கு விலை இவ்வளவுதான். கட்டுப்படி ஆகுமா ஆகாதான்னு யாருக்கு தெரியும்? விளைய வச்ச உற்பத்தி பண்ண நமக்கு தான் தெரியும். ஆனா நமக்குள்ள ஒற்றுமை இல்லை, அதை பத்தி கவலையும் படல. யாராவது நினைச்சிருக்காங்களா? ஆனா என்ன செய்யறாங்க? வாங்கிட்டு போறவங்க அந்த நெல்லை ஊற வச்சு அவிச்சு அரிசி ஆக்கி அதே அரிசியை நம்ம கிட்ட விற்கிறாங்க, அவங்க விலை வச்சு அதை வாங்கி தின்னுட்டு நம்மளும் ஜாகிறோம். இதை விட கேவலம் என்ன? நினைச்சு பாருங்க. நம்ம உற்பத்தி பண்ற பொருளுக்கு விலை சொல்ல முடியல. 25 வருஷத்துக்கு முன்னால எல்லார் வீட்லயும் விதை நெல் இருந்துச்சு. ஏன் இன்னைக்கு இல்ல? தமிழ் சமூகமே, அறிவார்ந்தவர்களே, ஏன் நம்ம கிட்ட விதை நெல் இல்லை? யார் பறிச்சது? எப்படி காணாம போச்சு? விதை நெல் இப்ப யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு யாராவது யோசிச்சோமா? நீங்க இன்னைக்கு 10 மூடை 20 மூடை 100 மூடை விதை நெல் வச்சுக்க முடியாது. ஏன்? தமிழ்நாடு அரசு ஒரு சட்டம், உணவு பதுக்கல் சட்டம்னு கைது நடவடிக்கை வரும். என்னத்தை சொல்ல? இதெல்லாம் இருக்கு, நிறைய விஷயங்கள். நேரத்தை காலத்தை அனுசரிப்போம். இப்படிப்பட்ட விஷயங்கள் நாம எல்லாம் ஒற்றுமையோடு இருக்கணும். அதுலயும் பாருங்க, ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்கப்படாது. ஜல்லிக்கட்டு மாடு வளர்த்தா அரசாங்கத்துல பதிவு பண்ணணும். அரசாங்கத்துல எத்தனை மாடு வச்சிருக்கோம்னு பதிவு பண்ணணும். நியாயம் தான், சட்டப்படி ஒத்துக்குவோம். ஜல்லிக்கட்டு மாடு எத்தனை வச்சிருக்காருன்னு அரசாங்கத்துல பதிவு பண்ணுவோம். ஆனா இன்னொரு சட்டம் இருக்கு. என்னது? ஜல்லிக்கட்டு மாட்டை பசுமாட்டோட சேர விடக்கூடாது. அப்ப யாரோட சேரணும்? அது சட்டம் போட்ட ஆளுகளை கேட்கணும். நீங்க யாரோட சேரணும்னா என்ன கேட்டு நான் என்ன செய்யும்? நான் இருக்கிற விவரத்தை தான் சொல்றேன். ஜல்லிக்கட்டு மாட்டை பசுமாட்டோட சேர விடக்கூடாதுன்னு சட்டம். ஏன் தெரியுமா? அப்படி சேர்ந்தா நாட்டு மாடு கண்ணுக்குட்டி பிறந்துடும் நல்ல வீரியத்தோட. அப்படி அந்த மாட்டோட நீங்க சேர விட்டீங்கன்னா ஊசி போடுறவருக்கு ஒரு ஆள் இருக்காரு, அப்புறம் அவருக்கு என்ன வேலை? அந்த ஊசி அந்த நாட்டில் விற்கிறதா வேண்டாமா? அதான் வெட்டினரி டாக்டர்னு இருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? பன்னாட்டு முதலாளிகளுடைய ஊசியை இங்க விற்கணும்னா காளமாடும் பசுமாடும் சேரக்கூடாது. நான் கேட்கிறவங்க எல்லாரையும், காளமாடு பசுமாடு சேரக்கூடாதுன்னு போட்ட சட்டம் நாளைக்கு நீங்க கல்யாணம் பண்ணோன்னா நீங்க 2 பேரும் சேரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டா என்ன பண்ணுவீங்க? இப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. வேற ஒன்றும் இல்லை, நடக்கும். எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் எப்போ ஒரு முடிவு வரப்போகுது? எதை பத்தியும் கவலைப்படாது. அரைச்சீட்ட வேணும் நானே பாரதி ரவுத்திரம் பழகு நானே. எதை பத்தியும் கவலைப்படாம மௌனம் காக்கிறதுக்கு காரணம் என்ன? எல்லாம் பறிபோச்சு. குடுமியாமலை இருக்கு தெரியுமா? புதுக்கோட்டைக்கு அடுத்து இருக்கிற குடுமியாமலை. குடுமியாமலையை உடைக்கிறதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு. தடுத்து நிறுத்தினது யார் தெரியுமா? எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு தலைவர் நின்று போராடி மலையை உடைக்கப்படான்னு சுத்தி கம்பி வேலி போட்டாச்சு. இன்னைக்கு போனாலும் பாதுகாப்பு போட்டாங்க. எவ்வளவு விஷயம் அதை உடைச்சிருந்தா அதை உற்பத்தி பண்ண முடியுமா? இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நடக்குது. இப்படி பேசாம இருக்க இந்த தமிழ் சமூகம் 150 ரூபாய்க்கு ஏறிடுச்சு பெட்ரோல் டீசல் வேலை. கேட்கல யாரு? எதை பத்தி கவலை இல்லை. நாங்க வண்டி எடுக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நாடகக்காரர்களுக்கு.
ஒவ்வொரு நாளும் ஒரு வாடகையா இருக்கு. எதை கொடுக்க ஒரு நிர்ணயம் பண்ணி ஒரு 150 இந்த அண்ணாய்க்கு வந்து ஒரு 1000 2000 கொடுக்கும். இப்போ 4000 கேட்க வேண்டியது வந்துருச்சா? நான் என்ன கேட்கிறேன், நாடகத்துக்கு 1000 2000 கொடுக்க ஆமா எரிபொருள் எண்ணெய் எல்லாம் விலை ஏறிடுச்சு, உருளை எல்லாம் விலை ஏறிடுச்சு. ஆனா விலை கொஞ்சம் கொஞ்சமா ஏறும் போதெல்லாம் போராடுன இந்த சமூகம் இன்னைக்கு எல்லாம் வாயில பசிய போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம அரமனை கோயில் உடைக்க ஏன் வந்தார், எதற்காக வந்தார் என்பதை பார்க்க வேண்டும். அந்த ஒரே ஒரு பாட்டு. பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா, தெய்வம் அது தாய்க்கும் கீழதா, தாயவளும் சாமிக்கு மேலதா, இந்த தெய்வம் அது தாய்க்கும் கீழதா, தாயவளும் சாமிக்கு மேலதா, பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா, இந்த பிள்ளை மனசு பித்தத்திலும் பித்தமடா. நன்றி நன்றி நன்றி. ஒரு பிள்ளை 5 வயசுல சொல்றேன், எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர். பெத்த புள்ள அப்பாவை பத்தி சொல்றேன். 5 வயசுல எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர், எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாது அப்படிங்கிற 5 வயசுல. 10 வயசானோட சொல்றேன், எங்க அப்பா நல்லவர் தான், இருந்தாலும் அப்பப்ப கத்துவா இருப்பான் அப்படிங்கிறேன். பிடிக்கல. 15 வயசுல அம்மாட்ட சொல்றேன், அம்மா உன் வீட்டுக்காரர் சொல்லி வை, தேவையில்லாம நம்ம விஷயத்துல தலையிடுறாங்கிறேன். 20 வயசானவங்க அவங்க அம்மா பார்த்து சொல்றேன், எப்படி man தாளை கட்டி குடும்பம் பண்ண அவன் தலை அடிச்சுக்கிறாங்க. அவர் பேரம் பேத்தி எடுத்துட்டாரு, ஆனா அவன் தலை அடிச்சுக்கிறேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு உணர்ந்தாட்டான்னு தெரியும். அப்புறம் 30 வயசானவன்னு சொல்றேன், நான் எங்க அப்பாவோட பேசுறதே இல்லைங்க. ஏப்பா எது செஞ்சாலும் தப்புன்னு சொல்றாரு. தப்பா செஞ்சா சொல்லாம என்ன அவங்க பெத்தவங்க முடிய வெட்டிடுவாங்க, கோடு போட்டு ரோடு போட்டு மண்டையில அலங்கோலம் பூரா பண்ணி ரொம்ப கேவலமா நாகரிகமா. ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கா, பாத்திரிக்கையில வழங்குறாங்கல்ல, ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கடிதம் யாருக்கு, முடி திருத்தும் மருத்துவர்களுக்கு ஒரு தபால் எழுதியிருக்கா கடிதம். நான் வச்சிருக்கேன். என்ன எழுதியிருக்காங்க, நாகரிகம் பண்பாடு மாணவர்களை சீர் செய்யறது. அந்த வேலையில நீங்கள் ஒரு பங்கு வகிக்கிறீங்க. அதனால குழந்தைகளை எப்படி முடி திருத்தணும் நல்ல நோக்கத்தோட எதிர்கால சிந்தனையோட
செய்யன்னு கடிதம் எழுதிருக்காரு. ரோடுக்கெல்லாம் போட்டா எடுத்து வேணாலும் காட்டுறேன். ஆனா எப்படி போயிடுச்சு, முடிய வெட்டிக்கிட்டு வாங்கடா கோடு போட்டு. ஆனா அவங்க எல்லாம் வெட்டினா கூட பரவாயில்லைங்க. விவரமே தெரியாத பிள்ளைய கூட்டிட்டு பெத்தவங்களே போய் கோடு போட்டு கூட்டிட்டு வருது. என்ன சொல்ல, 40 வயசான அவன் கல்யாணம் ஆகி பிள்ளை விட்டு வந்துருமா, அவங்க படுத்துற சிரமத்துல சொல்லி அவன் ஏன்டா அந்த பாடுபடுத்துறிய. அந்த காலத்துல அவளை வறுமையில எங்க அப்பா எங்களெல்லாம் எப்படி வளர்த்தாரு தெரியுமா, எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுங்க. எப்ப 40 வயசுல 5 வயசுல சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்றதுக்கு 35 வருஷம் இடைவெளி தேவைப்படுது. இதான் வாழ்க்கை, இதுதான் யதார்த்தம். இதை புரிஞ்சுக்கணும். நாட்டுல நல்லவங்களா வாழ முடியல. நல்லவன் ஏதாவது சொன்னா கேட்கறதுக்கு நான் மனம் கொடுத்து காது கொடுத்து கேட்க நாதி இல்லை. நிலைமை எப்படி பாருங்க. நபிகள் நாயகத்தை கல்லால் அடிச்ச இந்த உலகம், இயேசுநாதர் சிலுவையில் அடிச்ச உலகம், அப்பர் பெருமான கல்லில் கட்டி கடல்ல போட்டா மகேந்திர வல்லவன், ஞான சம்பந்தர் குடியிருந்த மரத்துக்கு தீ வச்சா ஜமனர்கள் மதுரையில, இந்த உலகம் உருண்டேன்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானி கல்லூரியை உயிரோட கொளுத்தியது இந்த உலகம், மகாத்மாவை சுட்டது இந்த உலகம். இதை விட என்ன வேணும்? வீட்டுக்கு வீடு ஆட்டுக்குட்டி பிள்ளை மாதிரி வளர்க்குறான். ஆட்டுக்குட்டி பிள்ளை மாதிரி வளர்றது மச்சினை வீட்டுக்கு வந்தா அதுக்கு ஆயுசு முடிஞ்சு போயிருது. எந்த ஆட்டுக்குட்டியாவது பேரம் வச்சு எடுத்து செத்துருக்கான்? ஆடு கடிச்சு மனிதன் ஜாகல, கோழி வத்தி மனிதன் ஜாகல, மாடு கடிச்சு மனிதன் ஜாகல, மீன் கடிச்சு மனிதன் ஜாகல. அத்தனையும் நான் ஒண்ணும் சொல்லல. ஆடு செய்வான், மாடு செய்வான், மான் செய்வான், குரங்கு செய்வான், யானை செய்வான், அத்தனையும் செய்வான். மனிதன் மட்டும் செய்வோம்னா சாப்பிட வர்றது இல்லை. சைவம்னு ஒண்ணு இருக்கான்னு கேட்கிற ஊரெல்லாம் கூட இருக்கு. ஆனா எப்படி போயிடுச்சுவாங்க, ஆடு மாடு மனிதனுக்கெல்லாம் பல்லு தட்டையா இருக்கு. ஏன்? தாவரத்தை உண்ணுவதனால. நாய் நரி புலி சிங்கத்துக்கெல்லாம் பல்லு கூர்மையா இருக்கு. ஏன்? மாமிசத்தை உண்ணுவதனால. அது தாவரம் உண்ணுவது, இது மாமிசம் உண்ணுவது. வள்ளுவர் கூட 1330 உரலை வச்சு 133 அதிகாரம் வச்சாரு. அந்த அதிகாரத்துல ஒண்ணு வச்சாரு, புலால் மறுத்தல். படித்தவர்களை பண்பானவர்களை நினைச்சுப்பாங்க. அந்த புலால் மறுத்தல் என்ன சொல்லுது? கொல்லான் புலாலை கைவூப்பி எல்லா உயிரும் கைவூப்பி தொழுமாமே. கொல்லான் புலாலை மறுத்தானை கைவூப்பி எல்லா உயிரும் தொழும் என்றார் வள்ளுவர். மனிதன் செத்தா புதைக்கிறவன் சுடுகாடு, மனிதன் செத்தா புதைக்கிறவன் சுடுகாடு. ஆட்டையும் மாட்டையும் கொண்டு புதைக்கிறீல வயிறு என்ன சுடுகாடான்னு கேட்கிறாரு எங்க ஐயா வாரியார் சுவாமி. போயிருச்சு. நல்ல சிந்தனையோடு உடல் நலங்கருதியாவது 40 வயசுக்கு மேலே சைவத்தை கருத வேண்டும். நாடு சைவ சமயத்தை பாராட்டியது. சைவ வைணவம் ஓங்க வேண்டும். இந்த வயது சமயங்கள் எல்லாம் போற்றுவது அது சமய பொருளோனே என்று முருகப்பெருமானை அந்த வகையிலே ஏன் வந்தார், எதற்காக வந்தார் என்பதை பார்க்க சுந்தரம் நிறைந்த கதும்பும் பொன்சிறந்த ஏன் வந்தார். தமிழ் மூதாட்டி, திருப்புகழ், திருவாசகம், தேவாரம், இத்தனை இலக்கியங்கள் இருக்கிறது. பஞ்ச இலக்கியங்கள் நம்ம தமிழ் நூல்கள். அதை விடவா சிறந்த பாடம் போச்சுற பொரிய ஆத்திச்சூடின்னு ஒரு பாடம் இருந்துச்சுல, இன்னைக்கு இருக்கா? புத்தகத்திலே காணும். ஏன் இல்ல? அதை விட சிறந்த பாடமா இருக்கா? ஆண்டவனுக்கே வெளிச்சம். ஆனால் அறம் செய்ய விரும்புன்னா அந்த கிழவி அறம் செய்ய விரும்புனா சொல்லல, செய்யன்னு சொல்லல, செய்ய விரும்புனா யகர மெய்யெழுத்ததுல கிடையாது. அறம் செய்ய விரும்பு. என்ன காரணம்? விரும்புறது மனசு, செய்யறது கை. தர்மம் பண்ணா கூட விருப்பத்தோட செய்யுது. தர்மம் பண்ணா விருப்பத்தோட செய்யுன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றான் அந்த கிழவி, ஆறுவது சினம்னு. ஆறுவதுன்னா தனிவது, சினம்னா கோபம், பொறுத்து போடாங்கிறான். என்ன அர்த்தம்? தர்மம் பண்ணா கோபம் வரும், பொறுத்து போங்கிறான். நான் கேட்கிறேன் அறிவாளிகளை, சொல்லுங்க, தர்மம் பண்ணா கோபம் வருமா? வருமா? வருமா வராதா? அந்த கிழவி தெரியாம சொல்லுவாரா? அப்ப அந்த கிழவி சொன்னது தப்பா? தர்மம் பண்ணா கோபம் வரும். தர்மம் பண்ணா கோபம் வரும். கோயில்ல பிரசாதம் கொடுத்து பாருங்க, என்ன பாடுபடுத்துறாங்க. ஒழுங்கா நின்று வாங்குவாங்க நினைக்கிறீங்க? அன்னதானம் போட்டு பாருங்க, சாப்பிடறவன் எந்திரிக்கிறதுல பின்னால நிற்பேன். உள்ள வரும்போது இலையோட வருவேன். மோர் வாங்கும் போது சாம்பார் போட்டு தொந்தரவு. இன்னும் சும்மா போறதுல என்ன சோறு போட்டாங்க எடுத்தறிஞ்சு பேசுறது. இப்படி எல்லாம் இருக்கு இந்த தமிழ் சமூகம். இன்னும் பாருங்க, என்ன சொல்றேன், ஒரு 500 ரூபாய் சில்லறை மாத்திக்கங்க. 5 ரூபாயா வர்ற ஏழைகளுக்கு ஐயா வாசல்ல உட்காந்து கொடுங்க. நீங்க கொடுக்க கொடுக்க வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. வாங்கிட்டு போனவங்களே வாங்க வந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? வாங்கினவனே திரும்ப வாங்க வந்தா கோவம் வந்துருக்கு. இப்பதானே வாங்கினா ஓயாம வர்ற படம் எவ்வளவு கேட்கிறேன்? ஒரு 5 இன்னொரு 5, ஒரு 5க்கு இன்னொரு 5 தானே. 10 ரூபாய் கொடுத்துட்டா என்ன புடியா முடியும் போது பொட்டி பொட்டியா பதுக்கிட்டியா இங்க வந்தாலும் இல்லையா? நாடு கடல்ல இருக்கு, நாட்டை ஆண்டவன் பூரா மடக்காம இருக்கு. ஆனா நிலைமை எப்படி போச்சு பாருங்க. 5க்கு 10 கொடுத்தா ரோசம் வருது நமக்கு. கோபம் 2000 நோட்டே காணுமா? எங்க இருக்கதெல்லாம் ஒரு ஊருக்கு 2000 நோட்டு இருக்கும். யாருக்கிட்டையும் காணும். இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. உங்களுக்கு தேவையானு கேட்பாங்க, தெரியுதவங்களுக்கு. ஆனா என்னமோ தெரியல, பேசாம இருக்கிறோம். நீங்க பாருங்க, அப்ப தவறு தர்மம் வருது, கொடுத்துக்கிட்டே இருக்கு. 5க்கு 10 ரூபா கொடுத்தா கோவம்
இருந்தான்னா நானே கேட்கிறேன் 5க்கு 10 கொடுக்குறோம். 10 ரூபா வாங்கிட்டு போய் அவன் உலக வங்கியில போட போறேன். பல பேர் 10,000 கோடி வாங்கிட்டு போய் பல நாட்டுல மல்லாக வச்சு கொடுத்துட்டான், கேட்க முடியல. ஆனா 5க்கு 10 கொடுத்தா நமக்கு ரோசம் வருது, கோவம் வருது. எப்படி வச்சா பாருங்க, உணர்ந்தால் அன்றி உணர்த்த முடியாது. ஞானம் இருவகை, அந்த இருவகை பயன்படுத்த ஒன்று தன்வினை, இன்னொன்று பிறர்வினை. அதான் இலக்கணம். வருகிறான் காவலன், அவனை சந்திப்போம். பிறகு நமக்கு கழகத்தை பற்றி சந்திப்போம். நாராயண நமக.